புனித சூசையப்பர் வழியில் நடந்த புதுமை. உண்மை சம்பவம். பிரான்ஸ் நாட்டில் லியோன் என்ற மாநகரில் அருளம்மாள் என்ற பக்தியுள்ள கன்னிகை இருந்தார். இவர் புனித ஊர்சுலா சபையைச் சேர்ந்த ஒரு துறவற இல்லத்தின் தலைவியாக இருந்தபோது அருளம்மாள் கொடிய நோயால் அவதியுற்றார். அவர் புனித சூசையப்பரிடம் அதிக பக்தி கொண்டிருந்தார். நோய்வாய்ப்பட்ட போதும் மிக அதிக பக்தியோடு ஜெபிப்பார். நோயின் கொடுமையால் நோயில் பூசுதல் எனும் அருட்சாதனத்தினை பெற்று அசைவற்ற இருந்தபோது பிற கன்னியர்கள் அவர் சாகப் போகிறார் என காத்திருக்கும்போது திடீரென ஓர் அதிசய காட்சியை அவர் படுத்திருந்த அறையில் கண்டனர். அதிக ஒளியும் நறுமணமும் இன்னிசையும் உண்டாகி வான்வீடு தெரிந்தது. அப்போது அங்கு தெரிந்த மெதக்கூட்டத்தினிடையே அவருடைய காவல் தூதர் மகிமை நிறைந்த ஒரு வாலிபத் தோற்றத்தோடும் தங்கம் போல் ஒளிவீசும் தலைமுடியோடும் கையிலே எரியும் மெழுகுதிரியை பிடித்துக்கொண்டு காட்சியளித்தார். அவர் அருகில் சூரிய ஒளியை மங்க செய்யும் ஒளியுள்ள முகத்தோடும் பூவுலக மன்னர்களை விட மேலான அலங்காரத்துடனும் புனித சூசையப்பர் வந்தார். சூசையின் முகம் இளவயது மனிதனுடைய சாயலாகவும் தலைமயிர் பொன்னிறமாகவும் அணிந்திருந்த ஆடை வெண்மையாகவும் அரச தோற்றத்துடனும் தோன்றியது. புனித சூசையப்பர் இரக்கமாய் அக்கன்னிகையிடம் உன்னை மோட்ச இன்பத்தில் திளைக்க செய்வேன் என்று கூறி பரிமள தைலத்தால் உடலில் பாதிக்கப்பட்ட பகுதியை தடவினார். அவர் தொட்ட உடனே அச்சகோதரி நோய் குணமடைந்து முன்பை விடவும் பலசாலியானார். புனித சூசையப்பர் அவர்களை தயவாய் ஆசிர்வதித்தார். மறைந்தார். உடனே அக்கன்னிகை முழந்தாள் படியிட்டு புனித சூசையப்பரை வணங்கினாள். பின்னர் பிற கன்னியர்களைப் போல் தனக்குரிய கடமைகளை நலமடைந்த சகோதரி தவறாது செய்து வந்தார். ஆனால் அவரை இதுவரை கவனித்து வந்த மருத்துவரோ இன்றோ நாளையோ இவர் இறக்கலாம் என தொடர்ந்து கூறியதால் இப்போது அச்சகோதரிக்கு நடந்துள்ளதை இது அதிசயம்தான் என்று எழுதி கொடுத்தார். மேலும் அச்சகோதரி பலவீனப்பட்ட இடத்தில் புனித சூசையப்பர் தடவிய நறுமண தைலத்தை துணியில் துடைத்து வைத்திருந்தார். அந்த துணியின் நறுமணம் வீசியதோடு பல நோயாளிகள் அதனை தொட்டதும் குணமடைந்தனர். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது துன்ப வேளைகளில் அவரை தேடிச் செல்வோம். ஜபம். எல்லா தூயவர்களை விடவும் மேலான நிலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி மகிழ்மைப்படுத்துகிறோம். இறைவன் உமக்களித்த பணியை சரிவர செய்ததால் நீர் தூயவர்களுக்கும் மேலான தூயவரானீர். உமது மேலான உயர்வையும் புனிதத்துவத்தையும் பார்த்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்தவர் என்ற பெயரை தூய்மையாய் காத்து அதற்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டிய உதவி புரிந்தருளும். எங்களை படைத்து காத்து சகல உதவிகளையும் அருளையும் தந்து கொண்டிருக்கிற உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்று சொல்ல வேண்டிய ஜெபம். தூய மரியன்னையின் கணவரான புனித சூசையப்பரே வாழ்க. இயேசுவின் அன்பு தந்தையே வாழ்க. இறைவனின் அதிகாரத்தை செயல்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட புனித சூசையப்பரே வாழ்க.